அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஜோதிடராக இருக்கக்கூடிய ஜோதிடர் பாபு பார்த்தீங்கன்னா தற்போது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணலில் 26ல் சீமானுடைய ஆட்டம் தான் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. இது குறித்து எந்த முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இந்திய அளவில் இந்த ஜோதிடத்து மேலே மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்றத யார் சொல்லியுமே தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறத நம்ம நாள்தோறும் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு அவங்கவுங்க வீட்லேயே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒருத்தர் இல்லை 2 பேராவது ஜோதிடத்து மேலே அதிக அளவில் நம்பிக்கை வச்சிருப்பாங்க. இந்த காரியத்தை இப்படி தான் பண்ணணும், ஜோதிடரை கேட்டு தான் பண்ணணும், சாமி கும்பிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு இன்னமும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக ஒரு விஷயத்த சாமிகிட்ட வேண்டி நடந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக சாமி மேலே மிகப்பெரிய மரியாதை வர்றதும் நம்பிக்கை வர்றதும், ஒருவேளை அது ஜோசியர் சொல்லி நடந்துருச்சு அப்படின்னா அந்த ஜோசியருக்கு பணக்காரங்களா இருந்தால் லட்சத்தில் பணத்தை கொடுக்கறதும், கொஞ்சம் ஏழையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களால முடிஞ்ச அளவில் பணத்தை கொடுக்கறதும் அப்படின்னு ஏதாவது ஒரு நம்பிக்கையை இன்னொருத்தர் மேல மக்கள் வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் ஜோதிடர் பாபு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்திருக்க காரணத்தினால இவர் மேல மக்கள் அதிக அளவில் நம்பிக்கை வச்சிருக்காங்க. வெறும் அரசியல் அப்படின்னு இல்லாம எல்லா விஷயங்களுமே கணிச்சு சொல்லக்கூடிய இவருடைய ஜோசியம் அப்படின்றது அந்நிய பாஷையில பேசி சொல்லக்கூடிய ஒரு ஜோசியமாக இருக்க காரணத்தினால இது என்ன புதுவிதமான ஜோசியமா இருக்கே அப்படின்னு மக்கள் பார்த்தீங்கன்னா ஆவலோடவே இவரை சென்று கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மதம் இப்போ வந்தது மனிதம் தான் ரொம்ப காலமாக இருக்கு அப்படின்றது தான் சீமான் சொல்லியிருக்கக்கூடிய கூற்றாகவே இருக்கு. இருந்தாலும் நாம் தமிழ் கட்சியில் இருக்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஜோதிடர் பாபு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அதிக அளவில் நம்பியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சீமான் 1.1% வாக்கு வங்கி வாங்கும்போது ஜோதிடர் பாபு அதை ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கணிச்சு சொல்லியிருந்தாரு. அதனாலையும் அதற்கு பிறகு சீமான் 7% வாக்கு வங்கி வாங்கும்போது அதையும் ஜோதிடர் பாபு 10 நாட்களுக்கு முன்பாகவே சொன்ன காரணத்தினாலையும் அப்போ ஜோதிடர் பாபு அவர்கள் சொன்னாரு அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் தற்போது ஜோதிடர் பாபு அவர்கள் பேசியிருக்கக்கூடிய வீடியோ இணையத்தில் ரொம்ப வைரலாகவே மாறி இருக்கு. ஏன்னா தற்போது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல ஜோதிடர் பாபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வரலாற்றையே மாற்றக்கூடிய ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னும், கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக திமுக அல்லது அதிமுக மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிருக்காங்க. 26 தேர்தலில் இது மொத்தமாக மாறப்போகுது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. மேலும் 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு மட்டும்தான் முழுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதனால நாம் தமிழ் கட்சியுடைய ஐடி விங் பாத்தீங்கன்னா இந்த ஒரு காணொலியை ரொம்ப வைரலாக மாத்தி ஜோதிடர் பாபு பேசியிருக்கக்கூடிய வீடியோவை இணையத்தில் அதிகமாக பகிர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் நாம் தமிழ் கட்சியில் உள்ளவங்களே அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை, இவர் சொல்லிட்டா எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னாலுமே ஏற்கனவே நடந்த மாதிரி ஒருவேளை இவர் சொல்லி அது நடந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக தானே இருக்கும் அப்படின்னு ஜோதிடர் பாபு பார்த்தீங்கன்னா நிறைய வாழ்த்தையும் நன்றியும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா எங்களால் உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அவை அனைத்துமே பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா முன்பு கணிச்ச மாதிரியே இந்த தடவையும் ஜோதிடர் பாபு சரியாக கணிச்சு சீமானுக்கு இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா ஜோதிடத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை வருமா அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.